திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட தென்னூர் அண்ணா நகரில் உள்ள பீர் ஹசனுல்லா தர்காவுக்கு பாத்தியமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 45.252 சதுர அடி காலி இடத்தை தற்போது வரை அனைத்து ஆவணங்களும் தர்காவின் கையிருப்பில் உள்ளது. இந்த தர்காவிற்கு சொந்தமான இடத்தை கடந்த திமுக ஆட்சியில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் ஆக்கிரமிப்பு செய்திருந்த இந்த இடத்தை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீட்டு கொடுத்த நிலையில் அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளாக வக்ஃப் இடமாகவே இருந்து வந்தது. இந்நிலையில் தற்போது மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அந்த இடத்தின் அருகில் மணமகிழ் மன்றம் கட்டி வருகின்றனர். இந்நிலையில் பீர் ஹசனுல்லா தர்காவிற்கு உள்ள இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர். இது சம்பந்தமாக மீர் ஹசனுல்லா ஷா தர்கா நிர்வாகம் சார்பில் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டு 2 வாரத்திற்குள் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி உத்தரவிட்ட நிலையில் தற்போது வரை விசாரணையிலேயே உள்ளது. அரசின் ஆக்கிரமிப்பு மற்றும் நில அபகரிப்புக்கு துணை போகும் வகையில் வக்ஃப் வாரியமும் கண் துடைப்புக்காக ஆய்வு செய்து விட்டுவிட்டது எனவும் தர்கா நிர்வாகத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். வக்ஃப் நிலத்தை அபகரிப்பு செய்து தற்போது கட்டுமான பணியை தொடர்ந்து வருவதாகவும் இந்த ஆக்கிரமிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தர்காவிற்கு சொந்தமான இந்த இடத்தை தங்களிடம் ஒப்படைக்க கூறி தர்ணா போராட்டம் நடத்த போவதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை தர்ணா போராட்டத்திற்கான சாமியான பந்தல் அமைக்கும் போது காவல்துறையினர் சாமியான பந்தல் அமைக்க கூடாது என கூறினர். இதனை அடுத்து தர்கா நிர்வாகிகள் உட்பட பலர் தர்கா இடம் எங்களுக்கு சொந்தமானது என்றும் இதில் எங்களுக்கு உரிமை உள்ளது எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பிறகு 10 நாட்கள் கால அவகாசம் மாநகராட்சி சார்பாக கேட்கப்பட்டு காவல்துறையின் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. மீண்டும் 10 நாட்களுக்கு பிறகு கால அவகாசம் அல்லது ஆக்கிரமிப்பு பணிகள் நடைபெற்றால் சட்டமுறைப்படி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் என தர்கா நிர்வாகத்தினர் தெரிவித்திருந்தனர். மேலும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவின் தூண்டுதலின் பெயர்தான் நடைபெறுவதாகவும் அமைச்சர் மீது குற்றம் சாட்டினர். இது வந்து வக்ஃபுக்கு சொந்தமான இடம். இதோட பவுண்டரிஸ் தான் உங்களுக்கு அதுக்கு பேர் தான் ரிப்போர்ட். பவுண்டரிஸ் மட்டும் தான் கொடுக்க போறாங்க. இதுல வந்து தெரியாம தான் நீங்க கேள்வி கேட்டீங்க. அத உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் நான். இப்போ நீங்கள் கலெக்டரும் நீங்கள் கமிஷனரும் வக்ஃப் போர்டும் ஒரு ஜாயின்ட் சிட்டிங் போட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் போட்டு உழவர் சந்தையை மூடுவீங்களா 10 நாளைக்கு? உழவர் சந்தை இடம் முன்னாள் இருக்கு எங்களுக்கு வக்ஃப்ல இருக்குது. நாங்கள் தெளிவாக சொல்றோம், இந்த இடத்துல வேலை நடக்கக்கூடாதுன்னா எல்லாருமே வேலையை சாப்பிடக்கூடாது. போட்டு போட்டீங்க 10 நாள் அது நீங்க பார்த்து பண்ணீங்க. நம்ம வந்து எந்த ஸ்டாப்பும் பண்ணல. நீங்க சொல்ற மாதிரி 10 நாள் நாங்க எந்த வேலையும் நாங்க எதுவுமே ஹசனுல்லா ஷா தர்காவுக்கு சொந்தமான இந்த இடத்தை பொறுத்தவரை இந்த இடம் மீர் ஹசனுல்லா ஷா தர்காவுக்கு தான் சொந்தமானது என்பது குறித்த வருவாய் ஆவணங்கள் எல்லாமே சான்றாக இருக்கக்கூடிய நிலையில் முதல் முறையாக 96லேருந்து 2001 வரை அதாவது கூட்டுறவுத்துறை மந்திரியாக நேரு இருக்கும்போது உழவர் சந்தைக்காக இந்த இடத்துலேருந்து ஒரு பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த இடத்த வந்து 2006 to 2011 நேரு வந்து போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கும்போது அவருடைய தம்பி ராமஜெயம் பேரில் இந்த இடம் ஆக்கிரமிப்பு தனிநபருக்கு சொந்தமானதுன்ன மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. இதே அரசு அதிகாரிகள் அன்றும் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து அரசுக்கு சொந்தமானதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த இடம் வந்து அரசால் வந்து கையகப்படுத்தப்பட்டு இந்த இடத்துல வந்து மணமகிழ் பூங்கா கட்ட போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போது வந்து நம்ம வந்து இது சம்பந்தமாக அரசு துறைக்கு நம்ம வந்து தகவல் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் நம்ம தரப்புலேருந்து காமிச்ச உடனே அவங்க அந்த நடவடிக்கையை கைவிட்டுட்டாங்க. நம்ம சைடில் உள்ள போர்டெல்லாம் வச்சுக்க சொன்னாங்க. அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது. அந்த புகைப்படங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, நாங்கள் எதுவும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த கவர்மெண்ட் மாறினதுலேருந்து நமக்கு வந்து என்னென்னு கேட்டால் இந்த இடத்த வந்து பைப்பு அது இதெல்லாம் கொண்டு வந்து பார்க்கு கட்டும், மணமகிழ் மன்றம், அதாவது கிளப்பு, சிட்டி கிளப்பு, சூதாட்ட கிளப்பு கொண்டு வந்து முஸ்லீம்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் கொண்டு வந்து இங்கே தான் வேறு இடமே இல்லாத மாதிரி இங்கே தான் இந்த ப்ராஜெக்டை செய்வோம்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதாவது வந்து மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சிட்ருக்குது. இந்த இடம் சம்பந்தமாக நம்ம மனு கொடுத்தோம், அமைச்சரை போய் நேரில் சந்தித்தோம், எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் நம்ம என்ன செஞ்சோம், இது சம்பந்தமாக நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் 2 முறை வந்து இந்த இடம் வந்து சர்வே பண்ணாங்க. சர்வே பண்ணி இந்த இடத்த வந்து இதெல்லாம் பவுண்டரிஸ்ன்னு சொல்லி காமிச்சாங்க. எதெல்லாம் வீரசன்லா தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி பவுண்டரிஸாக காமிக்கப்பட்டுச்சோ அந்த இடமெல்லாம் வந்து இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ கட்டடங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளந்ததுக்குரிய ரிப்போர்ட் இந்த 6 மாதம் ஆச்சு. நீதிமன்ற உத்தரவு என்னன்னா 20/2/2025 அன்னைக்கு 2 வாரத்துக்குள்ளே முடிவு எடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. ஆனால் அந்த உத்தரவின் பேரில் எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படாமல் 6 மாதம் ஆயிடுச்சு. இது இப்படியே போயிட்டு இருக்குது. ஆக இந்த நிலையில் வந்து நம்ம இப்போ மீளாது விழா இதெல்லாம் வந்ததுனால நம்மளுடைய இடத்துல நம்ம வந்து சம்மந்தமாக நம்ம மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் ஒரு அதாவது கந்திரி மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஏற்படுத்துறதுக்காக இங்கே நம்ம கூடியிருந்தோம். இங்கே கூடியிருக்கதா முன்னாடி அறிவிப்பு செஞ்சிருந்தோம். போன வாட்டி வந்திருந்தப்பையும் காவல்துறையெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போயே சொல்லியிருந்தோம் இது மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலை முதலே காவல்துறை யாரையும் உள்ளே விடாமல் குறுக்க வந்து தடுத்துட்டாங்க. ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த இடம் வந்து வக்ஃபுக்கு சொந்தமான இந்த ஒரு போராட்டம் எதுக்குன்னா, இந்த ஒரு 6 மாத காலமாக நாங்கள் பொறுமையாக இருந்தது காரணம், இடத்த அளந்தாச்சு. இடம் வந்து வக்ஃபோர்டுக்கு சொந்தமான இடம்னு தீர்மானமாக சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் 6 மாதமாக இந்த இடத்துக்குள்ளே வராத காரணம் ரிப்போர்ட் வரல, எங்களுக்கு முறையான எந்த ஒரு தகவலும் சொல்லாதது காரணம் தான். இப்போது அந்த இடத்த அளந்து இது வக்ஃபோர்டுக்கு சம்பந்தமான சொத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கார்பரேஷன் வந்து இடத்த ஆக்குப்பை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டருக்கு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுனால தான் இப்போ நாங்கள் மறுபடியும் அரசு அதிகாரிகளை நாங்கள் போயிட்டு அனைத்து ஆவணங்களும் எங்களுக்கு கொடுங்க, இப்போ மீறி அவங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா இதுக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இது இருக்குது, யாருடைய அதிகாரத்தில் இதை செயல்படுத்துகிறாங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு முறையாக பதில் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் எங்களுக்கு முறையாக ஆவணமும் கொடுக்கல, பதிலும் சொல்லலை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் கட்டிடங்களாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்துக்கு வாடகை வந்து கொடுக்கப்படணும், இல்லை அதுக்கு நிகரான ஒரு அதுக்கு ஒரு முறையான தீர்வு இந்த இடத்துலேயே வந்து நமக்கு ஒரு கிடைக்கணுங்கிற கோரிக்கையை முன்னிட்டு நம்ம இன்றைக்கி கூடணும். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் ஒரு 10 நாள் அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. 10 நாள் அவகாசம் காவல்துறையும் மாநகராட்சி நிர்வாகம் கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை தற்காலிகமாக நம்ம ஒத்திவைக்கோம். அமைச்சர் நேருடைய தூண்டுதல் பெறலாம். அவர் தான் வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் போன கவர்மெண்ட்டில் இது வந்து அவங்களுக்கு சொந்தமான இடமா இருந்துச்சு, இப்போ கார்பரேஷனுக்கு சொந்தமான இடமா இருக்குது. அப்போ இருந்த அதிகாரிகள்லாம் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. இல்லை, இப்போ அதிகாரிகள் தரப்புலேருந்து நம்மளுக்கு இதோடைய ஃபைலே காணா போச்சுன்னு சொல்கிறாங்க. நேற்று ஒரு நாள் முழுக்க தேடினாங்க. நாங்கள் காலையில் 10 மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறோம். காலையிலேருந்து நைட்டு ஒரு 9 மணிக்கு தான் வெளியில் வர்றோம். டிஆர்ஓ மேடத்தையும் பார்க்க முடியல. அவங்க வந்து பப்ளிக் மீட்டிங் இருக்குன்னு வெளியில் போயிட்டாங்க. ஈவன் இன்னொரு அதிகாரியை சொல்கிறாங்க. இன்னொரு அதிகாரி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட போய் ஃபைலை கேட்டால் இந்த ஃபைலே இங்கே கிடையாதுன்றாங்க. அப்போது இது வரைக்கும் நடந்த கோர்ட் ஆவணங்கள், இங்கே வந்து சர்வே பண்ணிட்டு போன ஆவணங்கள், இதுக்கெல்லாம் எங்கே போயிருக்கோம்? அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குல்ல. அதுக்கெல்லாம் முறையான பதில் இல்லை. இப்போ அதிகார துஷ்பிரியம் நடக்கிறதுங்கிறது நம்ம ஏற்று தானே ஆகணும். இப்போ எங்களோட இடத்த நாங்கள் மீட்கணும்னா நாங்கள் இடத்துக்கு தான் வர முடியும். இங்கே வந்தாலும் எங்களை வந்துட்டு மிரட்டுறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் யார் தகவல் சொல்கிறாங்கன்னு தெரியல. இதுதாங்க